गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கடந்த 2 வருஷத்துக்கு மேலே நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் நான் கேட்டதும் படித்ததும் தான் வச்சுக்கோங்க, புரியுறதா? இன்னும் 6 நாள் பாக்கி இருக்கு. நம்ம மகா சுவாமிகளோட 137வது ஜெயந்தி விழா வரப்போகிறது. எல்லாரும் அதுக்கு சிறப்பாக தயாராகி வந்துருக்கள் அப்படின்னு நினைக்கிறச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்னைக்கு பல வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு அற்புதத்தை தான் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ஸ்ரீமடம், அதாவது காஞ்சி மடத்தில் பெரியவா மற்றவா பாரிஷாதரெல்லாம் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கிற கார்வேட் அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜில் தங்கியிருக்கார். உங்களுக்கு தெரியும், பெரியவா பாதசாரியாகவே நடையாக நம்ம பாரதத்தை 3 முறை வலம் வந்துடும். அந்த மாதிரி சமயங்களில் தான் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள அந்த ஊரில் தங்கியிருக்கா. சின்ன கிராமம், குக்கிராமம். மொத்தமே ஒரு 100-120 ஃபேமிலி தான் இருக்காங்க தங்கியிருக்கா பெரியவா. உங்களுக்கு தெரியும் ஆந்திரா வெயில்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும். இங்கே அக்னி நட்சத்திரத்துக்கு போது நம்மளால் இங்கே வெயில் எப்படி இருக்கோ, ஆந்திராவில் நார்மலாகவே அந்த மாதிரி வெயில் இருக்கும். அப்போ மெட்ராஸ்லேருந்து ஒரு குடும்பம், சபேசன், அவள் ஒய்ஃப் ராதாமணி, ஒரு பையன் சங்கரன், உள்ள ரேவதி பொண்ணு, இவ 4 பேரும் காரில் பெரியவாளை தரிசிக்கிறதுக்காக மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கா. காலையிலே கிளம்பிட்டா அங்கே கார்பெட்டங்களை நோக்கி பெரியவாளை பார்க்கறதுக்காக. ஓரளவு நல்ல கூட்டம். இவா தொடர்ந்து அங்கே பெரியவாளை பார்க்கறதா நின்றுருக்கா. ஒரு 11 இருக்கும் இவா டைம் வந்துடுது. பெரியவாளை பார்த்து நமஸ்கரிக்கிறார். சபேசன் ஒரு ஆடிட்டர். அடிக்கடி காஞ்சிபுரத்தில் பெரியவா இருக்கும்போது சென்னையிலேருந்து வந்து பார்க்குற வழக்கம் உண்டு. அதனால் ஓரளவு பரிச்சயம் உண்டு பெரியவாளுக்கு. சபேசனை என்ன ஏதுன்னு குசலம் விசாரிச்சுட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு சாப்பிட்டு போ அப்படிங்கிறார் பெரியவா. எல்லாம் நமஸ்காரம் பண்ணுறா, பிரசாதத்தை வாங்கிண்டா, நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டார். மத்தியானம் ஆகாரம் சாப்பிட்டாச்சு. நல்ல வெயில். அவள் மனைவி ராதாமணி சொல்கிறா, சாயரட்சியாக போகலாம், ஒரு 4 மணிக்கு மேலே கிளம்பி போகலாம் அப்படிங்கிறார். சபேசன் சரிங்கிறார், அதுக்கு ஒத்துக்கிறார். குழந்தைகளும் சரிங்கிறார். ஏன்னா அவள் தீவிர பக்தன், பெரியவாளோட பக்தன். பெரியவாளை எவ்வளோக்கு நேரம் பார்த்துன்னு கூட எவ்வளோ நேரம் ஆனந்தம் அடைவா எல்லாருமே. அந்த மாதிரி சாயரட்சம் ஆகிடுது. நமக்கு தான் தெரியுமே, 4-4:30 கிளம்பலான்னா நம்ம ஆத்திர நார்மலாக நம்ம வந்து 5-6 மணிக்கு தான் கிளம்புவோம். 1-1.5 மணி நேரம் லேட்டாக தான் கிளம்புவோம். நம்ம பயணத்திட்டங்கள்லாம் அப்படித்தான் இருக்கும். அவளும் 5-5:30 ஆகிடுது. சரி, பெரியவாள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு கிளம்புவோம் அப்படின்னு திருப்பி பெரியவாளை பார்க்க. சாயந்தரம் அந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது. போகிற நமஸ்காரம் பண்ணுறார். பெரியவா அக்ஷதை கொடுக்குறார். ஆப்பிளோ ஆரஞ்சோ ஏதோ பழத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறார். பெரியவா உத்தரவு வாங்கிக்கிறேன், பெரியவா ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஒரு 10 அடி நடந்திருப்பார். பெரியவா தன்னுடைய பாரிஷாதான ஒரு சொடக்கு போட்டு கூப்பிட்றார். பெரியவா எப்போதும் சொடக்கு போட்டு கூப்பிட்ற வழக்கம். அந்த சொடக்கு நல்லா சத்தமாக இருக்கும். அந்த பாரிஷாதனை கூப்பிட்ட உடனே வெங்கட்ராமன் நினைக்கிறேன் அந்த மாமாவுக்கு வந்து, பெரியவாள்கிட்ட சொல்லுங்க பெரியவா, இந்த சபேசம் போகிறான், அவனை இங்கே வர சொல்லு. அந்த வில்வ மரத்துக்கு கீழே ஜல்லிக்கல் கொட்டி வச்சிருக்கு, அது ஒரு சின்ன மூட்டையில் கட்டுன்னு போய் சொல்லு காரில் அப்படிங்கிற. பாரிஷாதாலும் அவரை கூப்பிட்றான். சபேசனை கூப்பிட்டு இந்த மாதிரி பெரியவா சொன்னா அப்படின்னு.
இவருக்கு ஒரு ஆச்சரியம், பெரியவா நம்ம சமயத்தினுக்கு என்ன பெரியவா ஜல்லிக்கல்ல கட்டணும் போது சொல்கிறாரே அப்படின்னு. ஆனால் பெரியவா சொன்னால் அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் என்னன்னு கேட்க மாட்டேன். சரின்னு சொல்லி ஒரு சின்ன உரைச்சாக்கில் ஜல்லிக்கல் கட்டிக்கிறேன். கட்டிண்டு பெரியவாட்ட உத்தரவாயிட்டு காரோட டிக்கியில் போட்டு கிளம்புறேன். கிளம்பி சித்தூர் தாண்டி புத்தூர் வழியாக மெட்ராஸுக்கு வரணும். அடர்ந்த மலைப்பாதை, காடுகள், மழை வேற ஓரளவு லைட்டாக பெஞ்சின்னு இருக்கு, தூரின்னு இருக்கு. அந்த மலைப்பாதையை கடந்து வரும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு 5-6 பேர் காரை வழிமறிக்கிறார். இவாளுக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியல. காரை நிறுத்திடுறார். யார்? நம்ம சபேசன். அவர் தான் செல்ஃப் டிரைவிங். காரை நிறுத்திடுறார். நிறுத்தின உடனே முகமூடி போட்டு 4-5 பேர் எல்லாரையும் கீழே இறக்குறார். இறக்கி இது ஃபுல்லாக கார் ஃபுல்லாக தேடுறேன். ஒன்றும் கிடைக்கல. கரையப்புறைன்னு ஏதோ தெலுங்கில் திட்டின்னு டிக்கியே திறங்கிறான். அவன் டிக்கியை திறந்து பார்க்குறான். இன்னொருத்தன் சொல்ல அதோ இருக்குது அப்படிங்கிறான். அங்கே ஒரு அங்கே தான் நம்ம ஜல்லிக்கட்டு வச்சுருந்த அந்த ஜல்லியை கட்டின ஒரு சின்ன மூட்டை இருந்தது இல்லையா, அது வச்சுருக்கேன். அதை எடுத்துட்டு சரி சரி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லி தெலுங்குலேயே சொல்லிவிட்டு விட்டுடுறா. விட்டா போறண்டா அப்படின்னு சொல்லி சபேசன் ரொம்ப வேகமாக காரணம் எடுத்துறார். வேகமாக ஓட்டின்னு போய் அடுத்த கிராமத்தை நிறுத்திட்டு அப்போ தான் பெருமூச்சு விடுறார். ஒய்ஃபு ராதாமணி சொல்கிறா, நல்ல வேலை என் கழுத்தில் போட்டு நகையெல்லாம் கட்டிக்கலவா. பையன் சொல்கிறான், ஐயோ நம்மளை கட்டி வச்சு அடிக்கல. ஒன்று சொல்கிறா, நம்மளை அந்த இருட்டிலேயே கட்டியெல்லாம் போடலை. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று. ஆனால் சபேசனுக்கு மட்டும் பெரியவா கண்ணுக்கு தெரியல. இது நடந்து ஒரு 10-15 நாள் கழித்து பெரியவாட்ட நம்ம திருப்பி சபேசன் வரார் பெரியவாளை பார்க்க. நமஸ்காரம் மட்டும் இந்த மாதிரி நடந்ததை சொன்னார் சபேசன். பெரியவா பொன்முருள் புத்துண்டு அந்த சாமி தான் உன்னை காப்பாற்றிருக்கார் சபேசன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சபேசனுக்குத்தான் தெரியும் அந்த சாமி யாருங்கிறது. நமக்கும் தெரியும் இந்த கதையிலேருந்து. சாட்சாத் அந்த பரமேஸ்வரன் தான். பின்னால் நடக்க போகிறத முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு நம்ம பரமேஸ்வரன் அதான் பெரியவா சபேசனை அந்த இக்கட்டான சூழலேருந்து காப்பாற்றிருக்கா அப்படிங்கிறது என்ன ஒரு ஆச்சரியம் வரும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், பெரியவாள்கிட்ட நம்மளை முடக்கணும். பெரியவா பார்த்துக்கலாம். பெரியவா தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவா. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. புரியுறதா? அடுத்த செவ்வாய்க்கிழமை, அதாவது வர 10ஆம் தேதி நம்ம பெரியவாளுடைய 137வது ஆராதனை ஜெயந்தி மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. எல்லா ஒன்றையும் கொண்டாடுவோம். கும்பகோணத்தில் இன்னும் விமர்சையாக கொண்டாடப்படுற வழக்கம் உண்டு. 17-18 வருஷமாக நடத்திட்டு இருக்கா ஞான சுதா அப்படின்னு ஒரு அமைப்பு. அந்த மகோத்சவத்தில் நம்மளும் பங்கு பெறணும். ஞான சுதாக்கு நம்மளால் இயன்ற பொருளுதவியோ பணமுதவியோ செஞ்சு அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக்கணும் அப்படின்னு வேண்டிண்டு அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு அற்புதத்தோடு உங்களை சந்திக்கிறேன். ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர். ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர். எல்லாருக்கும் நமஸ்காரம்.